ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் விஷயமா ஒரு புதிய விஷயம் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதிய பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்கலாம். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், நிறைய வசதி கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் சில பாஸ்போர்ட் சேவா மையங்களில் மட்டுமே இந்த சேவையை வந்து கிடைக்குது சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே நாடு முழுக்க விரிவுபடுத்தப்படும் சொல்கிறாங்க. பாஸ்போர்ட்னா என்னன்னு கேட்கலாம். இது முழுக்க முழுக்க டிஜிட்டல் அம்சங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும் சொல்கிறாங்க. உங்கள் பாஸ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சிப்பு கொடுத்துருப்பாங்க. தங்க நிற சின்னம் அச்சடிக்கப்பட்டிருக்கும். RFID சிப் இருக்குது, ஆண்டனா இருக்குது, இதெல்லாம் பொருத்தியிருப்பான்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சேமித்து வைத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா இந்த பயோமெட்ரிக் கைரேகை இருக்குது பார்த்தீங்களா, அது டிஜிட்டல் புகைப்படம், உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்போர்ட் நம்பரு, இதெல்லாம் வந்து இந்த RFID சிப்பில் வந்து சேமித்து வைத்திருப்பாங்க. ஸோ இதனால் போலியான ஆவணங்கள் குறையும் சொல்கிறாங்க. சர்வதேச பயணம் வந்து இன்னமும் சீக்கிரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ்போர்ட்னால் பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கும். முக்கியமாக வந்து சர்வதேச விதிமுறைகளுக்கு ஏற்ப இது உருவாக்கியிருக்காங்க. அதாவது அப்ராடில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட பாஸ்போர்ட்லாம் பார்க்கலாம், அதுக்கு இணையாக வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்கா பாஸ்போர்ட்லாம் பார்க்கலாம். ஸோ அது நிறைய பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு இணையாக வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்கலாம். நீங்கள் யூஸ்வலாக அப்ளை பண்ணுற மெத்தட் தான். அதிகாரப்பூர்வ அந்த பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டுக்கு போயிருங்க. அதில் உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நியர்பை இருக்க அந்த PSA, அதாவது பாஸ்போர்ட் சேவா கேந்திரா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இல்லை போஸ்ட் ஆஃபீஸ், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து அமௌண்ட் பே பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணுங்கள். டேரெக்டாக போயிட்டு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிங்கன்னா இந்த பாஸ்போர்ட் வந்து கிடைச்சிடும் சொல்கிறாங்க. இந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுடைய சர்வதேச பயணத்தை வந்து மேலும் பாதுகாப்பானதாகவும் எளிதாக ஆக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்க இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய டிஜிட்டல் இந்தியாவுடைய முன்னேற்றம்னு சொல்கிறாங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.